வணக்கம். நவ கிரகங்கள் வீடியோ சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிரன். சுக்கிரனுடைய 2 வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம். அதில் துலாமில் அவர் ஆட்சியோடு சேர்த்து மூல திரிகோண வலுவையும் பெறுவார். வேறு ரிஷபத்தில் அவர் ஆட்சி வலுவை மட்டும் பெறுறாரு. சுக்கிரன் உச்சமடையக்கூடியது குருவினுடைய மீன வீடு. சுக்கிரன் நீசமடையக்கூடியது புதனோட கன்னி வீட்டில். இவரோட நண்பர்கள் யார் யாருன்னா புதன், சனி, பாம்பு கிரகங்களில் ராகு. இவருடைய எதிரணி அதாவது குருவணி சேர்ந்தவங்க. அதில் யார் யார் எதிரணியில் இருக்காங்கன்னா குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்கெல்லாம். இவர் ஒரு பெண் கிரகம், பெண் தத்துவம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இவரோட நிறம்னு பார்த்தோன்னா வெள்ளை நிறம்னு சொல்லுவாங்க. வெள்ளையிலையும் எஸ்பெஷலி இந்த வெள்ளியோட கலர் இருக்குல்ல, சில்வர் கலர், அந்த கலர் சுக்கிரனுக்குரிய கலர்னு சொல்லுவாங்க. பொதுவாக மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8, 12 அப்படின்னு இருந்தால் கூட காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில், அதாவது மீன வீட்டில் அவர் உச்சமடைகிறதுனால, அதுவும் அது போகஸ்தானமாக இருந்து உச்சமடைகிறதுனால அங்கே அவருக்கு மறைவு கிடையாது. அதுக்கு நேரெதிரே இருக்கிற 6ஆம் வீட்டிலையும் அவருக்கு மறைவு கிடையாது. அதாவது சுக்கிரனுக்கு 3, 8ஆம் இடங்கள் மட்டுமே மறைவு ஸ்தானங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுக்கிரனுக்கு ஒரே ஒரு பார்வை தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை, எனக்கு நேரெதிராக சமசப்தமமாக இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். அடுத்து சுக்கிரனை பற்றி பார்க்கணும், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய காரகங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவர் ஒரு பருவமடைந்த அழகிய கன்னி பெண் அப்படின்னு சொல்லலாம். உலக சுகபோகங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரனாலே அழகிய தோற்றம், அழகுணர்ச்சி இதெல்லாம் சொல்லலாம். இவர் களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுவும் முக்கியமாக ஆண்களுக்கு மனைவியை பற்றி சொல்லக்கூடியது சுக்கிரன். தனக்கு ஒரு மனைவி எப்படி வருவாங்க, எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அழகானவங்களாக இருப்பாங்களா, படித்தவங்களாக இருப்பாங்களா, அந்த மாதிரி மனைவியை பற்றின அதிக டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஒருத்தருக்கு இன்னும் சில ரெஃபரன்சஸ், புக் ரெஃபரன்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுக்கிரனோட சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகமாவது இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு கல்யாணமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் களத்திரக்காரகன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்வு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த சுக்கிரன் கிரகம். அதோட அத்தைமார் இருப்பாங்க இல்லையா, அதாவது அப்பா கூட பிறந்தவங்க, அவங்கள பற்றி உறவு முறையில் அத்தைகளை பற்றி சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அப்புறம் சுக்கிரன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியுது லக்ஸரி தான். அப்பா அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குது, ஜாலி தான், அவனுக்கு எல்லாமே இனி நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அது டு சம் எக்ஸ்டெண்ட் உண்மை தான். சுக்கிரனாலே லக்ஸரி. ஒரு பெரிய பங்களா ஹவுஸு ஒரு கலைநயத்துடன் கட்டணும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் அனுமதிக்கணும். ஒரு சொகுசான கார் வேணும், ஒரு லக்ஸரியான காரு, இம்போர்ட்டட் கார் வேணும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரனோட தயவு வேணும். இவரை வாகனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் 2 வீலர் வச்சுருக்கணுமா, இல்லை ஒரு வேன் வச்சுருக்கணுமா, இல்லை ஒரு பேசிக் லெவல் கார் வச்சுருக்கணுமா, இல்லை 50 லட்ச ரூபாய் காரா, இம்போர்ட்டட் காரா, அந்த மாதிரியான அது டொமஸ்டிக் யூஸ்க்கு தன்னோட சொந்த யூஸ்க்கு வச்சுருக்கக்கூடிய காரா, இல்லை அது ரெண்டல் கார்ஸு, இல்லை லாரிஸு, இந்த மாதிரி எந்த மாதிரியான எந்த வகையான வாகனங்கள், அது எந்த யூஸுக்கான வாகனங்கள் அப்படின்னு வாகனம்னு எடுத்துக்கிட்டாலே அது மொத்தமாக சுக்கிரனோட டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ லக்ஸரியாக கார் வேணும், எனக்கு சொகுசு கார் வேணும், சொகுசு வாகனம் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு சுக்கிரனுடைய தயவு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் குரு என்ன தான் பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா கூட அதை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தத்தை கொடுக்க வேண்டியவர் சுக்கிரன் தான். அதாவது அது அந்த அந்த ஒரு சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான உடம்பையும் சரி, மனநிலைமையும் சரி, அதுக்கான பணத்தையும் கொடுக்கக்கூடியவர்
சுக்கிரன் தான். குரு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, சுக்கிரன் வந்து லட்சக்கணக்கில் அந்த பணத்தை தர்றதுக்கு அல்லது ஒரு சில கோடிகளில் தர்றதுக்கு அவர் ரெஸ்பான்சிபிளாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைஃப்பை அனுபவிக்கணும் அப்படின்னா, அது காதல் வழியாகவும் சரி, சிற்றின்ப வழியாகவும் சரி, எந்த வழியாகவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வகையில் ஒருத்தன் வந்து வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, அதுக்கு சுக்கிரனுடைய துணைன்றது ரொம்ப அவசியம். சுக்கிரன் நன்னிலை பெற்று தீதுபடாமல் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஒரு ஃபன்னி வேல சொல்லணும் அப்படின்னா, மக்கள் தொகை அதிகம் பண்ணுறதுல சுக்கிரனுக்கு ஒரு தலையாய கடமை இருக்குது. அதனால தான் அவர் வந்து காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல, அதாவது போகஸ்தானம்னு சொல்லுவோம், அயன சயன விரயஸ்தானம், அதில் வந்து போகமும் அடங்கும். அந்த ஸ்தானத்தில் அவர் வந்து உச்சம் பெறுறாரு. அதே சமயம் புத்தியை குறிக்கக்கூடிய புத்தி காரகனாகிய புதன் அவரோட வீடாகிய கன்னியில் அவர் வந்து நீசமடைவார். அதாவது புத்தி இருக்க வேண்டிய இடத்துல சுகபோகங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாக, சூட்சமமாக சொல்கிற விதமாக கன்னியோட, அதாவது புதனோட வீட்டில் அவர் நீசமடைவார் அப்படின்னு சொல்லலாம். ஆண்களுக்கு உயிரணுவையும் பெண்களுக்கு கருமுட்டையும் குறிக்கக்கூடியது வந்து சுக்கிரன் தான். ஒருத்தர் வந்து கலையில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு அழகான ஒரு பெண் பரதநாட்டியம் ஆடுறதை பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் தான். எல்லா கலைகளுமே வந்து சுக்கிரனோட கண்ட்ரோலில் தான் வருது. அது டான்ஸாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், ஓவியம், கலை, இந்த மாதிரி எந்த ஒரு கலைத்துறையிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா சுக்கிரன் தீதுபடாமல் வலுப்பெற்று அமர்ந்திருக்க வேண்டும்னு சொல்லலாம். இந்த ஆன்ஸ்க்ரீன் நடிப்பு சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து சுக்கிரனோட துணை தான் இருக்குதுன்னு சொல்லணும். எந்த ஒரு இடத்துல ஒரு அழகான சிற்பங்களை பார்க்குறீங்க, அழகை பார்க்குறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக சுக்கிரன் தான் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பப்ஸு, சினிமா தியேட்டர்ஸு, பியூட்டி பார்லர்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான ஆடம்பர இடங்களையும் குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். இவரை வந்து குருவுக்கு அடுத்த நிலை சுபராக சொல்கிறாங்க, அதாவது 2ஆம் நிலை சுபராக சொல்கிறாங்க. இல்லை ஏன் அந்த மாதிரி 2ஆம் நிலையில் இவர் வர்றதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, குரு வந்து எப்போவுமே எதையுமே நேர்மையான வழியில் அடையணும், அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர். பட் சுக்கிரன் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் வந்து அப்படி இப்படி கூட பண்ணலாம், கொஞ்சம் வந்து லஞ்சம் கூட கொடுத்து நமக்கு வேணுன்ற வேலையை செய்யலாம் அப்படின்றது மாதிரி நினைக்க தூண்டக்கூடிய ஒருத்தர், ஆசைகளை தூண்டக்கூடிய ஒருத்தர். அதனால் வந்து கொஞ்சம் சுக்கிரன்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சுக்கிரன் தீதுபட்டு அமைஞ்சிருந்தார் அப்படின்னா, தீதுபட்டுனா என்ன, தனக்கு பிடிக்காத உங்களோட வீட்டில், பகை வீட்லேயோ அல்லது ராகு கேதுவுடன் இணைந்தோ, ராகு கேதுவோடு சேர்ந்து சனி செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருந்தாங்க அப்படின்னாலோ வந்து தீதுபட்டு அமர்ந்ததாக சொல்லலாம். ஆக்சுவலாக சனியும் சுக்கிரனும் ஒரே அணி தான், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. சுக்கிரனுக்கு சனி யோகாதிபதி, சனிக்கு சுக்கிரன் யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் கூட இவங்க காம்பினேஷனில் செவ்வாயும் ராகுவும் கேதுவும் இன்னும் ஆகாத கிரகங்கள், தேவையில்லாத கிரகங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது அது வந்து சுக்கிரனுடைய மனநிலைமையை மாற்றி விட்டுரும். அதாவது சுக்கிரன் மூலமாக ஜாதகனுடைய மனநிலைமையை கொஞ்சம் ட்வீக் பண்ணிடுன்னு சொல்லலாம். அப்போ வந்து முறை தவறிய வழிகளில் இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்றது உண்டு. தேவையில்லாமல் சந்தோஷம் நினச்சிட்டு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிடுறது, அதுக்கப்புறம் முறையற்ற சிந்தனைகள், வழி தடுமாறிய எண்ணம், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்க பெண்கள்லாம் சுக்கிரன் சொல்லிட்டப்போ சுக்கிரன் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா பெண்களால் எந்த உதவியும் கிடைக்காது, பெண்களால் இன்னும் சொல்லணுன்னா ப்ராப்ளம்ஸ் வரும், ஒத்து போகாது பெண்களால். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ சுக்கிரன் நன்னிலை பெற்று தீதுபடாமல் ஒரு ஜாதகத்தில் அமையணுன்றது ரொம்ப முக்கியம்.
இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ தன்னோட வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க, ரொம்ப இந்த ஃபேரி லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஹோம் டெக்கர் ஷாப்ஸ்க்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்து பார்த்து அழகுபடுத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட என் பையனுக்கு டான்ஸ் வருமா, பாட்டு வருமா, இல்லை வந்து பெயிண்டிங் வருமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா சுக்கிரனோட நிலை என்ன ஜாதகத்தில் அப்படின்றத பரிசீலனை பண்ணி நம்ம வந்து சொல்லணும். இப்போ அழகுலேயும் பார்த்திங்கன்னா வசீகரமான அழகுன்னு இருக்கும். அழகுனா பார்க்க கண்ணை உறுத்தாதது ஒன்று, உறுத்தக்கூடிய அழகு ஒன்று, அதேமாரி கவர்ந்திழுக்கக்கூடிய அழகு, அந்த மாதிரிலாம் சொல்லணும். ஸோ இந்த பெண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் கூட சேர்ந்த சந்திரனும் இருந்தது, நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வசீகரமான அழகு தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பாய்ஸ் எல்லாம் அயன் பண்ணாமல் ஷர்ட்டை வெளியில் போட மாட்டாங்க, சென்ட் போடாமல் கிளம்ப மாட்டாங்க. இதே கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்சிங் ப்ளவுஸ் தான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப பார்க்கவே ரொம்ப ப்ரெசன்டபிளாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் வலுத்து இருக்கக்கூடியவர்கள் கூட சேர்ந்து அந்த மாதிரியான சந்திரன் போன்ற பெண் கிரகங்களுடைய துணை இருக்கும்போது அவங்க வந்து பார்க்கவே ரொம்ப ஜம்முன்னு கிளம்பக்கூடியவங்களா, நடந்து போனாங்கன்னாவே இவங்க நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுற அளவுக்கு ஒரு ரசனை உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அழகுனா எதுன்னு தெரியும். இப்போது ஒரு 10 பொருளை வாங்குகிறோன்னா அது எந்த இடத்துல எந்த பொருளை வச்சா அழகாக இருக்கும், எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த மேட்ச் பண்ணால், இயரிங்ஸ் மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல டேஸ்ட், ரசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எதிரணி லக்னங்கள்னு சொல்லக்கூடிய குருவின் லக்னங்கள், செவ்வாயின் லக்னங்கள், சூரிய சந்திரர்களுடைய லக்னங்களுக்கு ஒரு சில அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை சுக்கிரன் கொடுத்தாலும் அவர் வந்து சரியான பொசிஷனில் கட்டத்தில் இருந்துட்டார் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. தன்னுடைய அணி லக்னங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. புதனுக்கோ சனிக்கோ இல்லை தன்னுடைய ஓன் சுக்கிரன் ரிஷபம் துலாம் லக்னங்களுக்கோ வந்து அபரிவிதமான நன்மைகளை நன்னிலை பெற்று தீதுபடாமல் சுக்கிரன் இருக்கும்போது நான் மேற்சொன்ன அத்தனை ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான எல்லா தகுதியையும் கொடுத்து ஒரு ஒரு மன நிறைவான மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுப்பாரு. ஸோ சரியான பருவ வயதில், முக்கியமாக இளமை காலங்களில் இந்த மாதிரி நல்ல அமைவை பெற்ற சுக்கிரனுடைய திசை கிடைக்கப்பெற்றவர்கள் உண்மையாகவே யோகசாலிகள் தான், உண்மையாகவே வந்து ஒரு கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்லணும். சுக்கிரனுடைய அருளை பெறுறதுக்கு லக்ஷ்மி தாயாரை வணங்கலாம். முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி அம்மாவை வழிபடலாம். ஸோ hope it was useful for you. Thank you so much for watching. நன்றி, வணக்கம்.